வயிற்றை வளர்க்க விடணும். ரெண்டாவது காரணம், அப்படி வளர்ந்த வயிற்றை குறைக்க விடணும். இப்படி ரெண்டாவது காரணத்துக்காக ஓட நினைக்கிற டம்மி டக்கர்ஸ் ஃப்ரெண்ட்ஸை பற்றின கதை தான் இது. வாங்க பார்க்கலாம். ஆரம்பிக்கலாமா? ஏப்பா, நேற்று நைட்டு நியூ இயர் பார்ட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போகவே 2 மணி ஆச்சு. அடுத்த நாள் காலையில இன்னொரு பார்ட்டியா? ஏப்பா, இந்த ஜேடிஎம்ல சேர்ந்தோம் வீக்கெண்ட் ஆனாலே பார்ட்டி தான்ப்பா. கல்யாணம், காது கூட்டு, பிறந்த நாள், கிராஜுவேஷன், இது பார்த்தாதுன்னா தீபாவளி, பொங்கல், ரம்ஜான், கிறிஸ்துமஸ், சீசனல் பார்ட்டிஸ்ல பாய்ஸ் படத்துல வர செந்தில் மாதிரி ஒரு கம்ப்ளீட் டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ண போல இருக்கு. சோ மெனி பார்ட்டிஸ் மேன். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டு? என்ன மச்சான், நியூ இயர் ஆரம்பிக்கும் போதே புலம்புற? நேற்று நைட்டு ஹேங் ஓவர் இன்னும் சரியாகலையா? வாடா நல்லவனே, பார்ட்டிக்கு வர நேரமாடா இது. இஎஸ்டி, சிஎஸ்டி, பிஎஸ்டி போல ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்கு என்விடின்னு ஒரு டைம் ஜோன் வேணும்டா. என்விடின்னா என்விடி யூ டோன்ட் நோ? என்விடின்னா நான் வர்றது தான் டைம். சரி, மற்ற வீணா போனவங்களாம் எங்க? நான் வந்தது லேட்டுன்னு சொன்னியே, இவனுங்களை பாரு தேஜ டயர் மாதிரி மெதுவா உருண்டுட்டு வரானுங்க. எல்லாத்துக்கும் காரணம் மொரட்டு தீனி. ப்ரோ, எப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தாங்களோ அப்போ இருந்து டெஸ்க்கை விட்டு எந்திக்கிறது. இந்த ஆப்பிள் வருஷ இட்ஸ் டைம் டு ஸ்டாண்ட், இட்ஸ் டைம் டு பிரீத், இட்ஸ் டைம் டு வாக் சொல்லிட்டு நம்ம வைஃப் சொன்னாலே கேட்க மாட்டோம். இந்த சிரி சொன்ன கேட்குமா? ஆனால் நான் அவனை மாதிரி கிடையாதுடா. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்தாலும் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எந்திரிப்பேன், நடப்பேன். அப்போதான் விதமாக ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட முடியும். ஆனால் ஒன்றுடா, காஃபி மட்டும் பிளாக் காஃபி தான். ஹெல்த் முக்கியம் இல்லை, ரொம்ப முக்கியம். 1/2 மணி நேரத்துக்கு போதுல விதவிதமா ஸ்நாக்ஸா? அவனாவது ஸ்வீட்ஸ் மட்டும்தான் சாப்பிடுவான். நீ ஸ்வீட்டுன்னு எழுத பேப்பரை கூட சாப்பிடுவ. நீ பேசாத அதை பத்தி. சும்மா நிறுத்துங்க. எப்போ பார்த்தாலும் வெயிட் போட்டுச்சு பங்கிட்டே இருக்கீங்க. வெயிட் போட்டா என்னடா? மனசுல கலாக்காரம் இல்லாத ஆளுதான் வெயிட் போடலாம். அதை நினைச்சு சந்தோஷமா இருக்கீங்க. டேய், அது என்ன ஒல்லியா இருந்தா வேணா முடிச்சவன், குண்டா இருந்தா கலரப்பட இல்லாதவன். இன்னும் எத்தனை நாளுடா இதே ரீல ஓட்டுவீங்க? வாய கட்ட வக்கல்ல பேசுறான் பாரு பேச்சு. அது இல்லை மச்சி. சில பேர் பார்த்தியா, காட்டுன்னு திப்பாங்க, ஆனா காட்டு போன மாதிரி பந்தியா இருக்கும். சில பேர் அளந்தளவு சாப்பிடுவான், ஆனா இருப்பு அழக தேர்வே பார்த்தாது. அப்பா சாமி, இதுக்கு பதில் எனக்கு தெரியாதுப்பா. டாக்டரை தான் கேட்கணும். நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டே தான் வரேன். paleo keto, vegan, low carb, low fat, so many diet plans. டாக்டர், நீங்க பேசுறது புரியலையே, கொஞ்சம் சிம்பிளா புரியுற மாதிரி ஈஸியா சொல்லுங்களேன். சரி, நான் சில டிப்ஸ் தரேன். முதல்ல தினமும் காலையில வெறும் வயிற்றுல 5 மைல் ஓடும். டாக்டர், this is winter time. வெறும் வயிற்றுல ஓடணும், ரொம்ப குளிருமே. எலிசபெத், வெறும் வயிற்றுல சத்தப்படாம சாப்பிடாம ஓடணும்னு சொன்னேன். சாரி டாக்டர், மை பேட். நல்ல வேலை, யார் வயிற்றுல ஓடணும்னு கேட்கல. முதல்ல அதான் கேட்கலாம்னு நினைச்சேன். அப்புறம் யாருக்கு அவ்வளோ பெரிய வயிறுன்னு நினைச்சு கேட்கல டாக்டர். நீ வெயிட் மட்டும் குறைச்சா போதாது, அறிவையும் வளர்க்கணும். சரி டாக்டர், சரி டாக்டர். அதுக்கு அறிவு இருக்கு, யாருக்கிட்டையாவது நல்ல அட்வைஸ் இருக்கு. அவன் விடுங்க டாக்டர், நீங்க மேல சொல்லுங்க. இவனுக்குன்னு அடுத்து என்னைய ரொம்ப சேர்த்து. நாங்க எங்க சேர்த்தோம்? நீங்களா தான் இந்த சீன்ல என்ட்ரி கொடுத்தீங்க. நான் என்னைய சொல்லல, சாப்பாட்டுல ரொம்ப எண்ணெயை சேர்த்துக்காதுன்னு சொல்லுவேன். செவா, உனக்கு அமையோட பரவாயில்லடா. அப்ப என்ன பதிலா கீ சேர்த்துக்கலாமா டாக்டர்? நெய்யோட சேர்த்து சிப்ஸே சாப்பிடு, விளங்கிடும். ஏன்னா இந்த ஊர்ல எல்லாருமே இப்படிதான் இருக்கீங்களா? அவன் கிடக்குறான், நீங்க மேல சொல்லுங்க டாக்டர். ஓகே, அடுத்த தினமும் ஜிம்ல 30 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க. 30 நிமிஷத்துல ஒரு படம் பார்க்க முடியாது. வேணும்னா
இல்லைன்னா வெப் சீரிஸ் ஒரு எபிசோடெல்லாம் பார்க்கலாம். அட சாமி ஆள விடுங்க. ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணலாம்னு சொன்னா ஓரமாக வந்து வெப் சீரிஸ் பார்ப்பீங்களா? இனிமே நீங்க இருக்க பக்கமே தலை வச்சுக்கிட்ட படுங்க. போதும்டா, டாக்டர் கலாய்ச்சதெல்லாம் போதும். இனிமே அவர் சொன்ன மாதிரி எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்றோம். வெயிட்ட குறைக்கிறோம். பார்ட்டிக்கு வந்தது வந்துட்டான். நல்லா ஒரு ஃபுல் கட்டிட்டு நாளைல இருந்து ஃபாலோ பண்ணுவோமா? இந்த போறப்பு தான் எல்லாம் செஞ்சு சாப்பிட கிடைச்சது. அதை நினைச்சு தான் உலகம் முழுவதும் என்னப்பா நைட் டின்னர் என்ன வேணும்? அடியே, நாங்கள் டம்மி டெக்டர்ஸ் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துருக்கோம். என்ன தெரியுமா? நியூ இயர் ரெசல்யூஷனு வெயிட் லாஸ் பண்ண போகிறோம். அதனால் நான் ஃபுல் டயட் ஃபாலோ பண்ண போகிறேன். இதெல்லாம் நடக்கிற கதையா? டயட் நீங்க நீங்க மூச்சு விடாம கூட இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு சாப்பிடாம இருக்க மாட்டீங்க. வேலைக்கு கூட போகாம இருப்பீங்க. ஆனா வேளா வேலைக்கு நொறுக்கு தீனி மட்டும் சும்மா விளையாடாதீங்க. என்னது விளையாடுறாங்க? இந்த தடவை ஃபேமிலி பேக் இல்லை, 6 பேக் வைக்க போகிறேன். உனக்கே தெரியும் என்னால் ஸ்வீட்டு சாப்பிடாம இருக்க முடியாது. அதனால் ஸ்வீட்டை என் கண்ணிலேயே காட்டாது. அப்ப நீ தூங்கும்போது உன் வாயிலே போட்டுடும். அப்புறமா நான் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும். அதனால் ட்ரெட்மில் ரெடி பண்ணுவேன். ஐயோ, அப்ப நான் என் ஜட்டி எங்க காய போடுறது? அதானே, அப்ப நான் இருக்கு நீ துண்டெல்லாம் எங்க காய போடுறது? சரி சரி, நைட் டின்னருக்கு என்ன வேணும்? பரோட்டா, ஐயோ, இது மைதா வேணவே வேணாம். பிரியாணி, நோனோ, அது கொலஸ்ட்ரால். இட்லி, தோசை, அது கபாப்ஸ். உப்புமா, அது ரொம்ப தப்புமா. பொங்கல். அதுக்கு தூக்க மாத்திரையை சாப்பிட்டு தூங்கலாம். அப்போ பேசாம பார்த்தா பசி தீரும் படம் பார்த்துட்டு படுத்து தூங்கிடும். யார் அது சரியா சாப்பிடுற நேரத்துக்கு வருது? இங்க டின்னர் பஞ்சாயத்தே இன்னும் முடியல. அதுக்குள்ள பங்கு போட ஆள் வந்தாச்சா? வேற என்ன பண்றது? இவனை தேடி வரவனுங்கெல்லாம் இவன் மாதிரி தானே இருப்பானுங்க. இவங்களை போய் தப்பா நினைச்சிட்டேன். டிஃபன் கேரியர் சைஸை பார்த்தா 4 நாளைக்கு சமைக்க வேண்டாம் போது. ஐயோ, ஃப்ரிட்ஜில் வைக்க இடம் இருக்கான்னு தெரியலையே. போன வாரம் சமைச்ச எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடணும். அப்பாடா, அடுத்த ஒரு வாரத்துக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை. வாங்கச்சி, இது என்னடா மாயா போச்சா? டிஃபன் கேரியர் மாதிரி இவ்வளோ பெருசா இருக்கு. அதான் மச்சி, நம்ம தமிழ் டெக்கர்ஸ் வாட்ஸ்அப் குரூப்போட நியூ ரெசல்யூஷன் பற்றி கேள்விப்பட்டேன். நீயும் என்ன மாதிரி ஆகணும்னு நான் ஃபாலோ பண்ற டயட்டையே உனக்காக சமைச்சிட்டு இருக்கேன். ஹலோ, யார் சமைச்சது? சரி சரி, நீ தான் சமைச்ச. இதான் மேல இருக்கு பாரு. இதுதான் கொள்ள ரசம். என்னது கொள்ளா? அந்த குதிரை சாப்பிடுறதுல டயட்டுங்கிற பேர்ல மிருக சாப்பிடுறதெல்லாம் மனுஷங்க சாப்பிட சொல்றீங்களேடா. இது கொள்ளு ரசம் இல்லை, கொள்ளு விஷம். சரி சரி, அடுத்து என்ன வச்சிருக்க? அடுத்தது சாலட். ஃப்ரூட் சாலடா இல்ல வெஜிடபிள் சாலடா? ரெண்டுமே இல்லை, சர்ப்ரைஸ். இதுல வேப்பிலை, அரசலை, முருங்கலை, கொய்யாலை. என்னடா இது திடீர்னு கொய்யாலும் திட்டுற? பெருசு, அது கொய்யால இல்ல, கொய்யா இலை. திரும்பவும் சொல்றேன், அதாவது போதும் போதும் போதும். இதை கேட்கிறப்பவே தலையில கொம்பு முளைக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே பின்னாடி வாகனம் முளைச்சிருக்காரு பாரு. அட ஆமாங்க, கோபம் மாதிரி கொஞ்சம் பொழப்பாதான் இருக்கு. இனிமே கவலையே இல்லை. நீங்க முட்டி மோதி வாழ்க்கையில முன்னேறுவீங்க. யாரு இவனா? அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லம்மா. ஹலோ, என்ன இப்படி சொல்றீங்க? இந்த சாலட் பண்ண எத்தனை மரத்துல ஏறி ஏறி இறங்கணும் தெரியுமா? இதுக்காகவே வீட்டுல ஒரு குரங்கு வளர்க்கணும். என்ன பண்றீங்க? விட்டா நம்மள மறைய கொடுத்துருவேன் உங்களுக்கு. அடுத்து
உனக்கு பிடிச்ச ஐட்டம் பாயாசம். ஏடா நீ காஃபிலேயே 4 கிலோ சக்கரை போட்டு பாயாசம் மாதிரி குடிக்கிற, அப்ப பாயாசத்தை பத்தி சொல்லவே வேணாம். அதான் இல்ல, இது டயட் பாயாசம். இது ஜவ்வரிசி சேமியா போட்டு பண்றது இல்ல, கவுனி அரிசியும் கேழ்வரகும் போட்டு பண்றது. பால் ஊத்துற? அது இன்னைக்கு நீ சாப்பிட்டா நாளைக்கு ஊற்றுவாங்க. அது மட்டும் இல்ல, முந்திரிக்கு பதில் வால்நட்டும் திராட்சைக்கு பதில் ஆலிவ்ஸ் போட்டு செஞ்சிருக்கேன். என்னது? வால்நட்டும் ஆலிவ்ஸும்? என்ன கண்ட்ராவி காம்பினேஷன்! எங்களுக்கு பாயசத்துக்கு ஆசையே போச்சு. ஆமா, அடுத்த டெசர்ட் என்ன? சும்மா டெசர்ட் அலையாதீங்க. உனக்கு ஸ்வீட் பிடிக்கும் தெரிஞ்சுதான் மில்லட் மைசூர் பாக் கொண்டு வந்திருக்கேன். என்னது? மில்லட் மைசூர் பாக்கா? ஆமா, இதுல 7 வகை தானியங்களை அரைச்சு செஞ்சிருக்கேன். சரி, அப்ப இனிப்புக்கு என்ன செய்த? இனிப்புக்கா 2 சொட்டு தேன், 2 சிட்டிய சர்க்கரை, அவ்வளவுதான். அட பாவிங்களா, உப்ப சிட்டி கலப்பு போட்டு பார்த்துருக்கேன், ஆனா சர்க்கரையை இப்ப வேண்டாம் கேட்கிறேன். எனக்கு வெறுவத்துக்குள்ள எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடும். இதை சாப்பிடுறதுக்கு பதிலா அந்த ஆள் மாதிரி இந்த பாயசத்தை வச்சு நானும் செத்துருவேன். ஏய், என்னால டாக்டர் சொல்ற மாதிரி டயட்லாம் இருக்க முடியாது. நாளையிலேருந்து ஜிம்முக்கு போறேன், ஒர்க் அவுட் பண்றேன், உடம்ப குறைக்கிறேன். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே முடியலையா? ஆனா 2 கொண்டாந்து கேட்கிறோம். வீட்டுல இருக்கிற ட்ரெட்மில்லையே துணிக்காய், இதுல ஜிம்முக்கு வேற போனோமா? இவள மாஸ்டர் நிறுத்துங்க. நேத்து இதே டான்ஸ் மூவ்ஸ் தான் சொல்லி கொடுத்தீங்க. எப்பவும் அதே மூவ்ஸ் தான். ஏன்னா எனக்கு வேற எந்த மூவ்ஸும் தெரியாதுமா. வாங்கப்பா வாங்க. ஆமா, இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன பாருங்க. நீங்க ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணாம டான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இது ஜூம்பா டான்ஸ் மேன், ஜூம்பா டான்ஸ். இதுவும் ஒரு ஒர்க் அவுட். இந்த ஜும்பா டான்ஸ் மாதிரி இல்ல, பாம்பு டான்ஸ் மாதிரி இருக்கு. சரி நீங்க எதுக்கு பண்ணீங்க அதை சொல்லுங்க. நாங்க ஒரு குறிக்கோளோட வந்திருக்கோம். ஆமா, வரும்போது குறிக்கோள் கத்திரிக்கோள் பண்ணுவீங்க. ஆனா ட்ரெட்மில்ல ஓட சொன்னா ஜிம்ம விட்டே பண்ணிடுவீங்க. சரி அந்த வயிற்றுக்கு வா. கரெக்ட், வயிற்று போக்கு தான் வந்திருக்கேன். தம்பி, வெயிட்ட தூக்க சொல்லுங்க, குறைக்க சொல்லல. இப்ப பாரு. பாத்தீங்களா, இப்படி தூக்கணும். சரி ஒரு 50 புஷப் பண்ணி பாருங்க. 50? சரி, ஒரு 40, 30, 20, 10. டேய், எவ்வளவு தாங்க முடியும்? ஒரு 5 எடுத்து தொலைங்கடா. சுத்தம். டேய், என்னங்கடா குட்டா இங்கேயே பாய் தலையாடு எல்லாம் போட்டு பட்டு தூக்கிடுவேன். இப்ப பாரு.
சுத்தி சுத்தி வரீங்க. சரி, நீங்க நின்றுலயே ஒரு 10 நிமிஷம் ஓடுங்கடா. ஆமா, நீ பெரிய கிரிக்கெட் பிளேயரு. மேட்சுக்கு மேட்ச் 30-40 ரன் எடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா நீ 2 நிமிஷம் ஓடுனதுக்கே இப்படி மூச்சு வாங்குற. அப்ப நீ டம்மி பீஸா? வந்தானே சிங்கிள்ஸ் ஓடுனா மூச்சு வாங்கணும்னு 4-6 அடிப்பான். இவனை போய் விராட் கோலி ரேஞ்சுக்கு பில்டப் கொடுக்குறீங்க. என்னடே போட்டா கோழி மாதிரி இருக்க, உனக்கு விராட் கோலி மாதிரி இல்லப்பா. இவனை பாரு, இவனை மாதிரி ஆகணும்னா இந்த ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணணும். விடிய காலை 4 மணிக்கு ஜிம்முக்கு வரணுமா, 100 புஷ்அப்ஸ் எடுக்கணுமா, 100 புல்அப்ஸ் எடுக்கணுமா, 30 நிமிஷம் ட்ரெட்மில் ஓடணுமா, சைக்கிளிங் பண்ணணுமா. இதெல்லாம் நடக்கிற காரியமா? நான் பாட்டுக்கு நினைச்சதை சாப்பிட்டு ஜாலியா கிரிக்கெட் ஆடிட்டு நிம்மதியா இருக்கேன். உடம்பு குறைக்கிறதுனா சும்மாவா? ஒரு மாசம் பண்ணி பார்ப்போம். Let's just try it. இதேதான் நான் இப்படி ஆனதுக்கு காரணமே இந்த ஸ்கெடியூல் தான். விதி யார் எடுத்தது? விதி வலியது. அப்ப நமக்கு பேரு தான். அவரு இப்படி ஆனதுக்கு இது காரணம் இல்லை, இதுதான் காரணம். நாய் விஷயம் போட்டா குறைச்சுதானடா. அதெல்லாம் வெளியில போய் குறைங்க. இப்ப நாய் மாதிரி ஓடுங்க, ஓடுங்கடா, ஓடுங்க. டேய், போன் எடுத்து இவ்வளவு நேரமா? சாரி மச்சி, அடுப்புல கேசரி கிண்டிட்டு இருந்தேன், அதான். எப்ப கூப்பிட்டாலும் எதையாவது கிண்டிக்கிட்டே இருக்க. நேத்திக்கு உப்புமா, இன்னைக்கு கேசரியா? சரி சரி இரு, எல்லாரையும் கான்ஃபரன்ஸ் கால்ல போடுறேன். எவனா அது? கருப்புருவின டயட்ல இருக்கன்னு தான் பேரு. எப்ப பாரு எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது. என்னடா பண்றது? ஜிம்முக்கு போயிட்டு வந்தா ரொம்ப பசிக்குது. முன்னாடி 10 இட்லி தான் சாப்பிட்டேன், இப்போ 15 இட்லி சாப்பிட்றேன். சேம் 5 தோசை இப்போ 10 தோசை ஆயிடுச்சு. வெயிட் 5 பவுண்ட் ஏறி போச்சு. எனக்கு 10. எனக்கு 4. சரி சரி, இப்போ எதுக்கு இந்த கான்ஃபரன்ஸ் கால்? நாளைக்கு பொங்கல் ஜேடிபி வகை வகையா சாப்பாடு பண்றாங்க. எல்லாரும் போறோம், ஒரு கட்டு கட்டுறோம். அப்ப டயட் எல்லாம் நமக்கு வேலைக்காக. எப்படியும் உடம்பு குறைக்க முடியலப்பா. அப்ப எப்பவும் போல கும்பலா போறோம், கும்மி அடிக்கிறோம். நான் வேண்டாம். கற்றது அறிந்து கைபிடித்து மாநில கிரிக்கெட் உலக பிரசித்து. எப்படின்னா டாக்டரா இல்ல தமிழ் பள்ளி வாத்தியாரா? மக்களே, இந்த தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இல்லாம நம்ம வள்ளுவர் சொன்ன மாதிரி சாப்பிட்ட உடம்பு நல்லா செஞ்சு பிறகு உங்க உடம்புக்கு ஒத்து வர உடம்பை சாப்பிட்டு ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். கூடவே உங்க கிட்ஸோட ஃபியூச்சருக்காக பில்லியன் ட்ரஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. டேய், டின்னர் ஓபன் பண்ணிட்டாங்கடா. சரவணகுமார், ஆரோக்கியசாமி, நானும் வரேன்டா. என்னது?
தெரியுமா